15/7/26. இப்போ நான் எங்க இருக்கிறேன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கேன். சென்னைக்கு லோடு ஏத்த வந்திருக்கேன். அதாவது எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, பொறுமை ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில கண்டிப்பா வேணும். பொறுமை இருந்தா தான் நாம இந்த வாழ்க்கைய சீரும் சிறப்புமா, நல்லபடியா வாழ்ந்துட்டு போக முடியும். அதனால கண்டிப்பா ஒரு ஒரு மனுஷனுக்கும் பொறுமைங்கிறது அவசியம் தேவை. எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையும், எந்த காலகட்டத்திலயும், என்ன மாரி நிகழ்வுகள் நடந்தாலும் ரொம்ப பொறுமையா இருக்கணும். யோசிச்சு தான் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கணும். அதனால பொறுமைங்கிறது வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் வாழ்றதுக்கு மூச்சு எவ்வளவு முக்கியமோ, அதை விட ரொம்ப முக்கியம் இந்த பொறுமை. இந்த பொறுமையை நம்ம கடைபிடிக்காட்டி நம்மளோட வாழ்க்கையில நிறைய அழிவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம். நீங்க வாழ்க்கையில ரொம்ப பொறுமையா இருக்கிறீங்க. சந்தோஷம்தான், சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் உங்களோட எதிராளி உங்களோட பொறுமைய சோதிக்க ஆரம்பிச்சா எந்த ஒரு மனுஷனுக்குமே கண்டிப்பா கோவம் வரும். அதான் சொல்லியிருக்காங்கல்ல, கோவமே படாதவர் புத்தரு. அவருமே கோவப்படுவாரு. எப்ப? 3 முறை முகத்தில் இடித்தால் புத்தனுக்கும் கோபம் வந்தே தீரும் அப்படிம்பாங்க. அதாவது அவங்க பொறுமையா போறாங்க, பொறுமையா போறாங்க, பொறுமையா போறாங்க வாழ்க்கையில. நாம கிட்ட ரொம்ப பொறுமையா போறாங்க அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு, அளவுக்கு அதிகமான அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து, அவங்களோட பொறுமைய சோதிக்க ஆரம்பிக்கிறப்ப, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அவங்களும் வெகுண்டு எழ ஆரம்பிச்சிருவாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, சாது மிராண்டால் காடு கொள்ளாது. அது மாதிரி ஒரு அளவுக்கு பொறுப்பாங்க. பொறுக்க முடியல அப்படிங்கிறப்ப நிமிர ஆரம்பிப்பாங்க. அதாவது குட்ட குட்ட குனிறவனும் மடையன், குனிய குனிய குற்றவனும் மடையன், 2 பேருமே மடையன். நாம ஒருத்தரை குட்டிக்கிட்டே இருக்கிறப்ப அவன் குனிஞ்சுக்கிட்டே இருக்கான்னா அவன் முட்டாள் கிடையாது, நாம புத்திசாலி கிடையாது. அவன் நிமிர்ந்துட்டான்னா நாம முட்டாள் ஆயிருவோம். அதாவது இது என்னோட வாழ்க்கையில ஏற்பட்ட சில அனுபவங்களை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இப்படி அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நீங்க இப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்லல. என்னோட வாழ்க்கையில எனக்கு சில அனுபவங்கள் ஏற்பட்டதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால எந்த ஒரு மனுஷனுமே பொறுமையா இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அளவுக்கு அதிகமா அந்த பொறுமையையும் நாம சோதிக்க கூடாது. சோதிக்க ஆரம்பிச்சோம்னா அதோட பின்விளைவுகள் விபரீதங்களா நமக்கு வந்து முடியும். தட்ஸ் ஆல். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களோட பொறுமையை அளவுக்கு அதிகமாகவும் சோதிக்காதீங்க. 2மே நம்ம கையில தான் இருக்கு. தட்ஸ் ஆல்.